மக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உனக்கு என்ன வரும்னே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காலம் கடந்து வயசு கடந்து இதுக்கப்புறமா நீ என்னன்னு தெரியாமல் இருந்தேன்னா நீ இன்னும் 10,000 15,000 தான் நீ சம்பாதிச்சிட்டு இருக்க. இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள் எல்லாருமே. இப்போ நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, உனக்கு ஒரு 10,000 சம்பளம் தரான், 15,000 சம்பளம் தரான். நீ அங்கேயே ஒர்க் பண்ணுற, 2 வருஷம் ஒர்க் பண்ணுற, அங்கே நின்று சண்டை போட்டு நின்றுற. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போகிற, செட் ஆகலை நின்றுது. இன்னொரு கம்பெனிக்கு போகிற, செட் ஆகலை நின்றுது. அப்போ என்ன அர்த்தம்? நீ பிகாம் படிச்சிருக்க, உனக்கு செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அது வரலன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் படிச்சுட்டேன், என்னால் கஷ்டப்படுற வேலைக்கு போக முடியாது, மற்றவங்க நான் அசிங்கமாக நினைப்பாங்க, நான் படிச்சுட்டேன், படித்தும் வேலைக்கு போக துப்பு இல்லை, இங்கிலீஷ் பேச துப்பு இல்லை. உனக்கு என்ன வரும்னு யோசியும். நீ நான் வேலைக்கே போகாத, கஷ்டமே படாத, நல்ல வேலைக்கே போகாதுன்னு சொல்லுவோம். உனக்கு என்ன வரும்னு யோசிக்கும். நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்க. இவன் பண்ணால் நான் பண்ணுவேன், அவன் பண்ணால் நான் பண்ணுவேன், அவன் டிஎல் ஆகிட்ட நான் டிஎல் ஆவேன், அவன் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் ஓப்பன் பண்ணுவேன். உனக்கு என்ன வரும்னு யோசிக்கிறா? முட்டா பசங்களா? எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் சொல்கிறேன். அடுத்தவனை பார்த்து பண்ணாத. உனக்கு என்ன வரும்னு யோசிக்கும். இப்போ எனக்கு வீடியோ பேசுவேன்னா நான் வீடியோ பேசுகிறேன். எனக்கு வீடியோ பேச வரல, நான் ஏன் வீடியோ பேச போகிறேன்? இல்லை எனக்கு ஆட்டோ ஓட்டத்தில் நான் ஏன் ஆட்டோ ஓட்ட போகிறேன்? அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குங்க. டேலண்ட் இல்லாமல் எவனுமே இருக்க மாட்டான். எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும். அது எப்படி நீ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நீ மூளையை யூஸ் பண்ணணும். நீ என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் என்ன பண்ணுவான், பிரியாணி கடைக்கு போவான், சைக்கிள் கடைக்கு போவான், பைக் கடைக்கு போவான், கார் கடைக்கு போவான், அப்புறம் ஷோரூமுக்கு போவான், மொபைல் கடைக்கு போவான், எல்லாத்தையும் சுற்றி ஐடி கம்பெனிக்கு போவான், அங்கேயே சுற்றி கடைசியில் ஆட்டோ ஓட்டுவான். இது மாதிரி ஏன் பண்ணணும்? உனக்கு என்ன முன்னாடி யோசி. சும்மா கதை பேசினா ஊரை சுற்றிக்கின்னு நீ பாட்டுன்னு விளையாடிக்கின்னு அவன் என் ஃப்ரெண்டு அங்கே போகிறேன், என் ஃப்ரெண்டு இங்கே போகிறேன், என் ஃப்ரெண்டு அது பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதே நீ பண்ணால் அவன் அதில் பின்னாடிடுவான். நீ எப்படி ஆவன்? உனக்கு தான் அது வரலையே, அது அவனுக்கு வரும், அதனால தான் அவன் அதே லைனில் போகிறான். உனக்கு வரல, நீ எப்படி அந்த லைனில் போக முடியும்? அதனால் மக்களே எல்லாருமே உன் மைண்ட் செட்டை யோசிங்க. நீ கம்பெனிக்கு போய் 1 லட்சம் வாங்கலாம், கடை வச்சோ 1 லட்சம் வாங்கலாம், ஓகேவா? ஒரு மாடு வச்சோ நீ 1 லட்சம் வாங்கலாம், இல்லை ஒரு வீடு வாடகை கொண்டு நீ 1 லட்சம் வாங்கலாம். இதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உனக்கு என்ன வரும்னு யோசி. என்னன்னு தெரியாமல் ஒரு இடத்துல காலை கையை வைக்காது. அப்புறம் அங்கே வாயை வச்சு அங்கங்கே வாயை வச்சு என்ன பண்ணுறோம், நாய் மாதிரி சுற்றினுக்க வேண்டியது தான் எல்லா பக்கமும். நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன தெரியும், நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே நம்ம டேலண்ட் தெரியுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக யோசிக்கணும். விளையாடு, சுற்று, அது இது எது வேணால் பண்ணு, அது உன் லைஃப், உன் இஷ்டம். ஆனால் உன் டேலண்ட்டை நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அங்கே தவணை எவனா இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் வர ஆரம்பிச்சிடும், உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. அதனால் ஒருத்தன் பண்ணுறான்னு சொல்லிட்டு மட்டும் யாருமே அது பண்ணுறாங்க. முட்டா பசங்க நிறைய பேர்ட்டு நான் சொல்லிட்டேன், அதை கேட்கவே மாட்டுறாங்க. அது சொன்னால் போகிறான் வயிற்றுச்சு. நமக்கு என்ன வரணும் கரெக்டாக யோசிக்கணும். நீ என்ன வேணால் எவனா வேணாலும் பார்த்து பண்ணிக்கோ, ஆனால் அது நிலைக்காது. அதில் ஒரு சர்வே பண்ண முடியாது, ஏர்ன் பண்ண முடியாது. நமக்கு என்ன வரும், நம்மளுக்கு எதில் திறமை இருக்குது, அதில் தான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு அங்கங்கே அதை பண்ணியிருந்தேன்னா ஒன்றுமே நீ உன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். நீ நாய் மாதிரி சுற்றி வாய் வச்சுன்னா ஒன்றா ஒரு சர்க்கிள்லேயே நீ மாட்டிப்ப. அங்கங்கே போயின்னு கடைசி வரைக்கும் ஓடின்னு. நம்ம ஒரே லைனு, நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஒரு லைனை கரெக்டாக பிடிச்சி அதில் கரெக்டாக உட்காந்து அதில் கரெக்டாக ஏர்ன் பண்ணும், ஓகேவா? அதை விட்டுட்டு நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு குதிரை மாதிரி ஓடினே இருந்தேன்னா ஃபெயிலியர் தான். இந்த வீடியோவை எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பதிவாக பாருங்கள். என்னடா மட்டம் தட்டுறான்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டு படி போங்க. அந்த டேலண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அதிலே நீங்கள் சம்பாதிச்சு அதிலே செட்டில் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுலேயுமே வாய் வைக்க தேவையில்லை, எதையுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே.